கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த காலை வேளையில் கிருபையோடு கூட ஒவ்வொரு நாளும் இயேசுவால் கேட்கப்பட்ட கேள்விகள் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தியான வார்த்தை, நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இந்த நீங்கள் என்ற இடத்துல என்னையும் சேர்த்துக்கங்க. நாம் கவலைப்படுகிறது என்ன? இந்த கவலை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இந்த கவலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து கடைசி மட்ட ஒரு சிறிய வேலைக்காரர் முதல் இந்த கவலை இருக்கும், தொற்று கொண்டு இருக்கும். அதனால்தான் இந்த கவலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாம் வாசிப்போம் மத்தேயு 6:28. உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து இந்த காலையில் கேட்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இப்போ நம்மளை காலைல நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, காலைல எழுந்துச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு இங்கே உட்காருதே பெரிய கவலைங்க அப்படின்றீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க உங்களை மாதிரி ஆள்லாம் வந்து காலையில் ஒரு 20 நிமிஷம் பேசி எங்களை கவலைப்படுத்திட்டு போயிடுறாங்க, அதுவே பெரிய கவலைன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்முடைய கவலைகள் எப்படி இருக்கிறது? இந்த நாட்களில் நம்ம மாத சம்பளம் வாங்குறோம் பார்த்துங்க, 31ஆம் தேதி எப்போ வரும் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க கவலை. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாருங்க, பல்காக எப்போ அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்னு கவலையாக இருக்கும். பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலை, வாலிபர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தன் துணையை குறித்து கவலை. அது மாத்திரமில்லை, இந்த கணவர்மார்களுக்கு பெரிய கவலை, அம்மா பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் பேசுறதா, இந்த 2 பக்கம் பேசுறதான்னு சொல்லி நடுவில் நின்று அவர் பெருங்கவலையாக இருக்கும். இதெல்லாம் விட தாய்மார்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும், நாளைக்கு என்ன சமைக்கலாம், இந்த சமைக்கிறதுனால நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுக்கலாம். ஆனால் எல்லாம் அப்படி நைட்லாம் பிளான் பண்ணுவாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உப்புமா ஆக்கி கொடுப்பாங்க. அதையும் பிள்ளைகளை வந்து பெரியவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் தான் ஆகணும். அதனால தான் இங்கே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாம் வாசிப்போம் மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த கவலை என்ற பெரிய ஆயத்தை தோளில் சுமந்து மனதளவிலும் சோர்வடைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பறவைகள், மிருகங்கள், காட்டு புஷ்பங்கள் இவைகளை காட்டிலும் நாம எவ்வளவு விசேஷித்தவர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நாம அதை பொருட்படுத்தல, அதை விட்டுட்டு நம்ம கவலையா தான் இருக்கிறோம். நம்ம இந்த 6:30 படிங்க. ஆமாம் பாருங்க, இன்னைக்கு முளைச்சிட்டு நாளைக்கு வந்து அடுப்பில் போட்டு வெந்துடுறது, அதுக்கே ஆண்டவர் உடுத்து வைக்கிறது அதிகம் அல்லவா? நமக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? என்னதான் ஆண்டவர் நமக்கு ஆறுதல், தேறுதல், அன்பு, பாசம், நேசம் எல்லாம் காட்டினாலும் ஆண்டவரே கவலையாக இருக்கு ஆண்டவரே, இந்த கவலை நம்மளை ஆட்கொண்டு எப்படி உருக்குகிறது என்று பல இடங்களில் நம்மை நாமே யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால தான் பாருங்க, லூக்கா 12:25 சரி, மத்தேயு 6:27 சரி, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நான் ஒரு வாரம் 10 நாள் கவலையாக இருக்கேன், அதனால எனக்கு இந்த ஷோல்டரில் ஒரு 10 இன்ச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லணும்னு வச்சுங்க, என்னை பார்த்து பைத்தியக்காரனே இது கட்டிடா அப்படின்னுவாங்க. இப்படி 1 இன்ச்சு கூட நம்மளுடைய சரீரத்தை வளர்க்கவே முடியாது. அதுதான் இந்த கவலைப்படுதலுடைய பெரிய விஷயம். நாம் கவலைப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம் பிலிப்பியர் 4:6. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? அவர் மேல போட்டுருங்க கவலைய. அதை விட்டுட்டு வரவன் போறவன், சொந்தக்காரன், மாமா, மச்சான் எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ம கவலைய இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்புறது. அவனும் நல்லா கேட்பான், கேட்டுட்டு அப்படியாங்க அப்படின்லாம் சொல்லுவான். ஆனால் மனசுக்குள்ள
படுறா ராஜா படு, நீ எவ்வளோ ஆடின அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரர் இருந்தாலும் சரி அப்படிதான் சொல்லுவாங்க, மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனால் நேரடியாக விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சோகமாக விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. சரி, நம்ம கவலையெல்லாம் விடுங்க. கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாட்டை பெரிய கவலை ஆட்கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்களை. நமக்கு யாராவது ஓட்டு போட்ட மாட்டாங்களா, இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட்ட மாட்டாங்களா? ஒரு சில அரசியல் தலைவர்கள் இலையை போட்டு சாப்பாடை போடுறாங்க, பெரிய பூவை கொடுத்து இந்த மக்கள் நமக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லி கவலையில் இருக்காங்க. ஒரு சில தலைவர்கள் என்னுடைய நெஞ்சத்திலெல்லாம் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம உங்களுடைய ஓட்டு எனக்கு தான் சொல்லி அவங்க கவலையோடு இருக்காங்க. ஒரு சில தலைவர்கள் சில பிளான் போட்டு நல்ல கிஃப்ட்லாம் கொடுத்த மக்களுக்கு இந்த மக்களுடைய ஓட்டுலாம் நமக்கு தான் சொல்லி கவலையில் இருக்காங்க. ஆனாலும் சில அரசியல் தலைவர்கள் இருக்கார்கள், கட்சியில் ஆளே இல்லைன்னா கூட வேட்பாளர்கள்லாம் நிறைய பேர் நிறுத்தி அவங்க எப்படியாவது நமக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்களுடைய கவலை இருக்குது. இது தமிழக தலைவர்களுடைய கவலையாக இருக்கிறது. ஆனால் சர்வதேச தலைவர்களுடைய ஒரு கவலை இருக்கிறது. நாமெல்லாம் நம்முடைய பேர் எப்படியாவது ஜீவ புஸ்தகத்தில் இருக்காதா அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்ற ஒரு ஃபைலில் நம்ம பேர் எங்கே வந்துருமோ அப்படின்னு சொல்லி இந்த உலக தலைவர்கள் நிறைய பேர் கவலைப்பட்டிருக்காங்க. நாம் நம்முடைய கவலையை யார் மேல் வைக்க வேண்டும்? வாசிப்போம் 1 பேதுரு 5:7. ஆமா, அவர் நம்ம விசாரிக்கிறாரு. நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கூட ஆண்டவர் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் சுமக்க போறார், நாம ஏன் சுமக்கணும்? இந்த பிலிப்பியர்லயும் பேதுருலயும் சொன்ன மாதிரி நம்ம ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோடு அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அவர் பார்த்துக்க போறார். அதை விட்டுட்டு நம்மளுடைய பாரமா இருக்கு, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நம்ம கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்தே ஆகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு பெற்றோர்களுக்கு பெரிய கவலை, நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி கட்டி கொடுக்க போறோம்? 1 சவரன் நகை 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்படி பல கவலைகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த கவலைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார் என்பது ஒரு சகோதரியை நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு தெரியும். அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகள்னால அப்போ நான் கேட்டேன், என்னக்கா நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த சகோதரி சொன்னாங்க, அப்பா ஒரு 60-70 ரூபா சவரன் விற்கும் போது என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேனோ தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. நான் அப்போ அந்த சகோதரி இடத்துல சொன்னேன், இந்த 1 பேதுரு 5:7 தான் நான் வாசித்தேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்து சகோதரி தான். அப்போ நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க அதுக்கு பதில், எப்பா வீட்டுக்காரரே என்னை விசாரிக்க மாட்டாரு, இப்படி எனக்கு தெரியாது ஆண்டவர் எப்படிப்பா என்னை விசாரிப்பார் நீ சொல்றிய பண்ணுறேன். அக்கா ஒன்று வேணா, நீங்கள் முடிந்தளவு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போ ஏசப்பான்னு சொல்லிட்டு மற்றவங்க கவலையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இரவில் நேரம் கிடைக்கும் போது அப்படின்னு. ஒரு 15-20 நாட்கள் கழித்து என் வீடு தேடி வந்தார்கள். தம்பி, யாரோ ஒரு 6-7 நாளாக வந்து என் கனவுல உன் கண்ணீரை கண்டேன் என்று யாரோ சொல்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா, ஒன்றுமே புரியலன்னு. சரிக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஏதோ சொன்னீங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணி சொல்லுங்கள், ஆனால் அந்த வார்த்தைக்கு முன்பாக ஏசப்பான் மட்டும் போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அந்த சகோதரி வந்து தம்பி கண்ணீர் மொழி கூட சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைய ஆண்டவர் மதுரையில் கேட்குறாங்க, ஒரு நகை கூட இல்லாமல் என்னை கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் இங்கே பாருங்க, ஆண்டவரிடத்தில் நம்ம கவலையெல்லாம் ஒப்புவித்து விட்டால் அவர் தாங்க போறார், அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். நாம் எப்படி அந்த கவலையிலிருந்து விடுபட வேண்டும்? வாசிப்போம் மத்தேயு 6:34. ஆமா ஆமா. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படணும். அந்தந்த நாளுக்கு அதுதான் பாடு போதும். நம்ம என்னதான் அதிகமாக உழைச்சாலும் இன்னைக்கு இப்படியே ஒரே நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடணும் அப்படின்னா போதும். இந்த மீனவ சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வலை போடுறத வந்து பாடுன்னு தான் சொல்லுவாங்க. வலை போட்டு மீன் பிடிக்கிறத பாடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த உழைக்கிற தன்மையை தான் அவங்க பாடுன்னுவாங்க.
இன்னைக்கு கிடைக்கிற பாடு நமக்கு போதும், அதை விட்டுட்டு ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த டேட் நாட்கள் இருக்குல்ல, நாட்கள், அந்த நாட்கள் அது வருத்தப்படுமா? ஐயோ இவங்கெல்லாம் கிறிஸ்துவலாச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாச்சு. ஆண்டவர் சொல்லுவாராம், என்னுடைய மகள் என்னுடைய மகன் இவங்களுக்கு இந்த தேவை என்ன தேவையோ அதை நீ செய்யு அப்படின்னு சொல்லி நம்மளை பாடாப்படுத்துவாரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் கவலைப்படுமா? அந்த நாட்களே கவலைப்படும் போது நாம ஏங்க கவலைப்படணும்? நாளைக்கு உண்டான வெயிலுக்கான நாட்கள் அது தன்னுடைய வெயிலுக்காக கவலைப்பட போகுது. நாம் கவலைப்பட்டு ஒவ்வொரு நாளும் விரக்தியோடு இருக்கிறதை விட நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்கள்லாம் ஒப்படைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். முடிவாக மத்தேயு 6:33 பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுறதை விட்டுட்டு மற்றவைகளுக்காக கவலைப்பட்டு இருக்கோம். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது, ஒரு இன்ச்சும் கூடாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன கூட கொடுக்கப்படும்? நாம் முன்பு பார்த்த மாதிரி வேலை, படிப்பு, பணம், திருமணம், வசதி, வீடு இவற்றையெல்லாம் கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஏன்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தான் தேடணும். அதை விட்டுட்டு நம்ம உலகத்துக்குரிய காரியங்களில் நம்ம ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு நம்ம தேடணும்னா நிச்சயமா ஆண்டவரும் யோசிப்பார், என்னடா அவன் ஓவர் ஆசைப்படுறானேன்னு சொல்லி. அதனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் குறித்து நாம் அவரை சில பேர்லாம் ஆண்டவருக்கு ஆர்டர் போடும், ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது எனக்கு இன்னைக்கு கார் கொடுத்தணும். அவர் ஷோரூமில் வேலை செய்கிறார் இல்லையா, மேனேஜர், அதனால கொடுத்துருவார். நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணுமோ அதை தான் கேட்போம். ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம்தான் நாம் தேட வேண்டும். அதனால்தான் அருமையான பக்தன் ஒருவன் அவன் பாடியிருக்கான், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் நடத்தி காத்திடுவார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று அந்த பக்தன் பாடிய பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. இதனாலே கூட நாம் ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நீங்கள் கவலைப்படுகிற இந்த வார்த்தையை ஆண்டவரே எங்களிடத்தில் நீ எடுத்து தேவையான கிருபையும் அன்பும் இரக்கமும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாய்ப்பினை கொடுத்த ஐயாவுக்கும் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் சகோதரி அக்கா அவர்களுக்கும் சபையாருக்கும் நன்றியை கூறி தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.